காதலேனும் தேர்வெழுதி காதல் மீதானா காதல் மீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல். அபி, வினோத்தும் கீதாவும் ட்ரிப் போகலான்னு சொல்கிறாங்க. நம்மளும் போகலாமா? பரவாயில்லையே, இந்த நூடுல்ஸ் மட்டும் நம்மளை விட ஃபாஸ்ட்டாக இருக்கு. அப்படி என்ன யோசிக்கீங்க மேடம்? இல்லை, எப்படியும் எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு வந்திருப்பதானே? ஆமாம். ஏண்டா நீ ஏன் எதுனாலும் உள்டாவே பண்ணுற? ஃபஸ்ட்டு நான் சம்மதம் சொன்னதுக்கப்புறம் தானே எங்கள் அம்மாட்ட போய் கேட்கணும். கரெக்டு தான், ஆனால் நீ எப்படியும் வீட்டில் அம்மாட்ட கேட்டு சொல்கிறேன்னு தான் சொல்லுவேன். அதான் நானே. சரி, ஆண்டி சரின்னு சொல்லிட்டாங்க, உனக்கு ஓகேவா? அப்படி என்னதாண்டி யோசிச்சுக்கிட்டு இருக்க? இல்லை தருண், நம்ம ட்ரிப் போகிறோம்ல, நம்ம கூட அனு அக்காவும் வந்தால் நல்லா இருக்கும்ல. எது? நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அபி? ஆஃபீஸில் வச்சே வினோத் பண்ணுறது உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சுமா இப்படி கேட்குற? அது தெரிஞ்சதுனால தான்டா நான் இப்படி கேட்கேன். இப்போவாது ரெண்டு பேரும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ விட்டா ஒரே தெரியா ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டுருவ போலையே. டே, அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. நீ வினோத் அண்ணாவை மட்டும் சம்மதிக்க வை, நான் அனு அக்காட்ட பேசிக்கிறேன். ரெண்டு பேர்ட்டையும் சம்மதம் வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? நீ அசால்ட்டா சொல்ற. நீ நினைக்கிற அளவு ஒன்றும் நடக்காது. அதெல்லாம் ரெண்டு பேரும் சம்மதிச்சிருவாங்க. வா போகலாம். என்ன தருண், பிளான் ஓகே தானே? இந்த வீக்கெண்ட் கன்ஃபார்ம் தானே? இல்லைடா, அபி வரலையா. அவள் நம்ம 3 பேரும் முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் வேற. நான் வந்தால் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்கிறா. ஏன்டா? அதான் நீ இருக்கேலடா. அது மட்டும் இல்லாமல் ஏன்டையும் நல்லா தான் பேசுகிறா அபி. கீதா வேற வராள் அவளுக்கு துணைக்கி. நானும் சொன்னேன்டா, ஆனால் அவள் கேட்கல. அப்புறம் எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குது. சாரிடா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. இல்லாட்டி இன்னொரு டைம் வேணால் பார்ப்போம். டேய் மச்சி, என்ன உன் ஆள் வரலன்னதும் நீயும் கலந்துக்கலான்னு பார்க்குறியோ? நீ இருடா, நான் அபிட்ட பேசுகிறேன். இல்லைடா, வேண்டாம். அவட்ட கேட்டால் கண்டிப்பாக உனக்கு தான் டென்ஷன் ஆகும். டென்ஷன் ஆகுமா? ஆமாடா, அவள் எப்படினாலும் நீ என் கூட எல்லா டைமும் இருக்க முடியாது. வேணா அனு அக்காவையும் கூட்டிகிட்டு போமான்னு கேட்டாடா. நீ எப்படி இருந்தாலும் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு தெரியும்டா. அதனால தான் இதை பற்றி நான் பேசலை. விடுமச்சி, நீங்கள் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. அவள் வந்தாதான் அபி வருவான்னா வரனா வர சொல்லிக்கோ. உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை மச்சி? எனக்கு என்னடா பிரச்சனை? அவளுக்கு பிரச்சனை வராமல் இருந்தால் சரி. இதை தான் அந்த லூஸ்ட்ட சொன்னால் அவள் எங்கே கேட்கா? இவன் அனு அக்கா விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்கான்? என்ன கயலம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த கேங்ல இணையற மாதிரி இருக்கு. ஆமா அபி, உன் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணி கொடுத்தக்கப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. ஒரு நாள் நானும் பத்மாவும் கயல் வீட்டுக்கு போகலான்னு இருக்கோம்மா. சரி அபி, போனா சொல்லுங்க, நான் அவளுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுத்து விடுறேன். ஆஹா, தாய்ப்பாசம்னா தாய்ப்பாசம் தான்யா. அப்புறம் அனு, அபி டூர் போறதா சொல்றா, நீ போலையா? கேளுங்கக்கா, நல்லா அவங்கள கூப்பிட்டா வரவே மாட்டேங்காங்க. இல்லக்கா, நான்லாம் போல. ஏன் அனு, போயிட்டு வரலாம்ல, உனக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் தானே. அது மட்டும் இல்லாமல் அபி வாரா, அப்புறம் தருணும் போறான்ல. இல்லக்கா, எனக்கு அன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. உனக்கு என்னைக்கு தான் வேலை இல்லாமல் இருந்துச்சு சொல்லு? ஆமாம், எங்கள் மகாக்கா சொந்தக்காரங்களா இருந்துட்டு இப்படி இருக்கானோ? எங்கள் மகாக்காவை பார்த்து கற்றுக்கோ, எப்பயும் எப்படி வெட்டியாக இருக்கிறதுன்னு. ஏக்கா வாங்கக்கா ப்ளீஸ். எனக்குன்னு அங்கே யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியும் அந்த நூடுல்ஸ் மண்டைக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு. போயிட்டு வானோ, அதான் அபி சொல்கிறாள்ல நூடுல்ஸ் அவளுக்கு பிடிக்காதுன்னு. நீ போனேன்னா ஏதாவது அவளுக்கு சமைச்சாவது கொடுப்ப. என் நிலைமை தெரியாமல் இவங்க வேற. நீலவேணி அக்கா, அபிக்கு நூடுல்ஸ்லாம் பிடிக்காம இல்லை, ஆஃபீஸில் வேலை பார்க்குற யாரையோ ஒரு ஆளை தான் பிடிக்காதுன்னு சொல்கிறா. ஆமாம் கையிலம்மா, அங்கே ஒரு அக்கா வேலை பார்க்கும், அவங்கள தான் சொல்கிறேன். நீ கவலைப்படாமல் இரு அபி, அனு கண்டிப்பாக டூருக்கு வருவா. அடிப்பாவி, இவங்க முன்னாடி கேட்டாதான் போக சொல்லுவாங்கன்னு பிளான் போட்டு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கடி. இன்னும் அங்கே வந்து அந்த லூசு என்ன பாடுபடுத்த போதோ? அதெல்லாம் இருக்கட்டும் நாலு முடி. நேற்று அண்ணனுக்கு செம்ம அடி போல, எங்கள் வீட்டு வரையும் கேட்டுச்சு. எதுக்கு அந்த அண்ணனை போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? நேற்று அவர் சாமி கும்பிட்டுட்டு இருந்தாரு. சாமி கும்பிட்டு இருக்கையில கந்த சஷ்டி கவசம் படிச்சாரு. சரி. கொள்ளிவாய் பேய்களும் குரலை பேய்களும்னு படிக்கும்போது என்னையே முறைச்சு பார்த்துட்டு 10 வாட்டி படிக்கிறாருடி.
கரெக்டாக தானே படிச்சிருக்காரு. என்ன அந்த மனுஷன் மனசுக்குள்ளே படிச்சிருந்துருக்கணும்.